சுவாமியே சரணம் ஐயப்பா. சபரிமலை யாத்திரைக்கு போன சின்ன ஒரு அனுபவத்தில் 3 விஷயம் முக்கியமான இடம், பெருவழிப்பாதை, சிறுவழிப்பாதை ரெண்டுலேயும் கலந்து 3 விஷயம் முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். வீடியோ தட்டிடாம வீடியோ பாருங்க. அம்சமும் விஷ்ணு அம்சமும் ஒன்றாக கலந்தன. அதன் விளைவாக ஜோதிமயமான ஒரு அற்புத ஆண் குழந்தை பிறந்தது. அந்த தெய்வீக குழந்தைதான் அரக்கியை அழிக்க வந்த மணிகண்டன். யாத்திரை போகிறதுக்கு முதலாவது படி ஏர்போர்ட். ஃப்ளைட்டில் ஏறிட்டு குருசாமியோட உதவியோடு நாங்கள் பயணத்துக்கு ரெடி ஆகும். பயணத்துக்கு போய் எரிமேலிக்கு போகிறதுக்காக சென்னையிலேருந்து ஒரு பஸ்ஸில் எரிமேலிக்கு போயிட்டுருக்கோம். எரிமேலிக்கு போயிட்டு போகும் வழியில் சாமிமார்கள் யாத்திரை போயிட்டுருக்காங்க. நாங்களும் இதே மாதிரி தான் யாத்திரை போகிறோம். பெருவழிப்பாதை வேறு மாறிக்கிறதுக்கும் அது சொல்ல முடியாது, அப்படி ஒரு அனுபவம். மாலை போட்டால் தான் சாமியே சரணம் ஐயப்பான்ட்டு சொல்லி கொண்டு போயிட்டு அப்படியே எரிமேலியில் பாபர் சாமி இருக்கார். பாபர் சாமியை தான் நாங்கள் முதலாவது வணங்கணும். பாபர் சாமியை முதலாவது வணங்கிட்டு அப்படியே அங்கால போய் பேட்டத்துள்ளல்னு சொல்கிறது, அதெல்லாம் முதலாவது விஷயம். நான் சொல்ல போகிற 3 விஷயத்தில் முதலாவது விஷயம் பேட்டத்துள்ளல். வேறு மாறிக்கிறதுக்கும் பேட்டத்துள்ளல். அது பேட்டை துள்ளி போட்டு ஃபோட்டோவும் எடுத்து விட்டு ஞாபகங்களுக்கு எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டு அப்புறம் கன்னிசாமி அது அலையிட்ட நாள் முதலா உன்னோட நிரப்பு, அலையிட்ட செங்கரும்பா என்னோட தவிப்பு, ஆனையிட்ட கையெழுக்கே நான் அடுத்த பொறுப்பு. தந்தாளம் போடுவோம், பேட்டதுள்ளி சிந்தகத்தும் துள்ளி ஆடுவோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. அழுதா நதியில் கட்டாய நீராடுறோம். நீராடி போட்டு ஒரு கல் எடுத்துக்கொண்டு அதை கொண்டு மேலே போய் 2 கிலோமீட்டர் மேலே போனால் கல்லிடம் கொண்டு வரணும். கல்லிடம் கொண்டுல அந்த கல்லை தூக்கி எறியணும். மகிழ்ச்சியோட ஐயப்பன் மகிழ்ச்சியை போட்டு மகிழ்ச்சியில் விடாமல் வளர்கிறதுக்காக ஐயப்பன் கல்லை போட அவங்கள வந்து வெறும் கல்லை தூக்கி போடுவாங்க. அதனால் இந்த காலத்துலேயும் இந்த யுகத்திலையும் அதை நாங்கள் பின்பற்றுவோம். எல்லா சாய்மார்களும் போகும்போது அதில் இருக்க கன்னி சாய்மார்கள் எடுத்து ஒரு கல் மேலே போட்டு அதை மூடுவாங்க. அது எப்படி கிடைக்க பாருங்கள், அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் போனாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சபரிமலைக்கு போனாக்களுக்கு தெரியும் அது கல்லிடம் கொண்டு அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ஆக்கள் எடுத்துக்கொண்டு போகிற கல் தான். அதை எடுத்துக்கொண்டு அப்படியே போட்டுட்டு அப்படியே கன்னிசாமியில் புதுசாக மலைக்கு போகிறாக்களுக்கு மட்டும் கேட்டுக்கொள்ளுங்க. குருசாமியோட உதவி இல்லாமல் அங்கால இங்கால நகன்றா வேறு மாதிரி போயிடும். சரி, இப்போ நான் வந்த இடத்துல முக்கியமான பாயிண்டில் ஒருத்தர் இருக்கார். மலை ஏறியில் 6 தூரம் மேலே ஏறின உடனே ஒருத்தர் இருக்கார். முக்கியமான ஒருத்தர், எல்லாருக்கும் பிடிச்சவர் கருப்பண்ணசாமி. தடை விதிக்கிறார்னு சொன்னா கவலையே படாதீங்க, அதை விட 2 மடங்கு நமக்கு வாழ்க்கையில உயர்வை தரப்போகிறார் என்றுதான் அர்த்தமே தவிர அவன் தடை விதிக்கிற கடவுள் அல்ல, விடையேறும் வித்தகன். நமக்கெல்லாம் விடை சொல்லக்கூடிய பம்பையில் நீராடி போட்டு இருமுடியை ஏற்றி கொண்டு மேலே வந்து சபரிமலை சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லிக்கொண்டு ஐயன் ஆலயம், இதுதான் ஐயன் ஆலயம். ஆலயத்தை பார்க்கும்போது 40 நாள் தவம் நிறைவேறும். நாங்கள் இந்த படியில் கால் வச்சு நாங்கள் நினைச்சது காரியம் 1 2 3 என்னத்தை நினைச்சிருந்தாலும் ஐயன் கேட்டதை தர்ற ஒரே கடவுள் ஐயன் வேற மாதிரி அதை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கும் ஐயனை. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே. உனை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா. உனை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து வளர்ப்பதனால். 4 ஊர் சுத்தி 4 பேர் கிட்ட பழகுனா தானா வந்துட போகுது. குடிச்சட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டினா பிச்சை தான் எடுக்கணும். சூறாவளி போல போகிற இந்த இளமைய